வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, நியூஸ் 18 நேஷனல் மீடியா நியூஸ் 18 CNN ரெண்டு பேரும் சேர்ந்து கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போதைய நிலவரப்படி அதிமுக கூட்டணி எவ்வளோ ஓட் ஷேர் வாங்குவாங்க, டிவிக்கு எவ்வளோ ஓட் ஷேரு, அதர்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு எடுத்து அதனுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் திமுக கூட்டணி 35.8% ஆதரவு, திமுகவுக்கு 35.8% திமுக கூட்டணிக்கு, அதிமுக கூட்டணிக்கு 33.8%, டிவிகேவுக்கு 19.2%, அதர்ஸுக்கு 6.5%. இப்படி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அப்போ திமுக கூட்டணி 35.8%, அதிமுக பாஜக கூட்டணி 33.8%, திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வெறும் 2% மட்டும்தான் ஓட் டிஃபரன்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2% அப்படிங்கிறது எப்போ வேணாலும் ஈஸியாக மாறும். அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, திமுக கூட்டணியை 2026 தேர்தலில் மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு பாஜக அதிமுக நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. அண்ணாமலை தேர்தல் பணியிலிருந்து விலகி இருக்காருல்ல, பாஜக மேலிடம் அண்ணாமலையை காம்ப்ரமைஸ் பண்ணணும். காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை மறுபடியும் தேர்தல் பணிக்கு திரும்ப வைக்கணும். அப்படி பண்ணால் டெஃபினட்டாக இதில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். 2% தானே டிஃப்ரென்ஸு, இதில் ஒரு பெரிய சேஞ்ச் வரும். அதிமுக பாஜக கூட்டணி எட்ஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. தமிழக பாஜக அண்ணாமலையை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண மாட்டேது, ஒழுங்காக பயன்படுத்த மாட்டேது. எங்கே பயன்படுத்தினா இப்போ இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை விட இன்னும் அதிகமாக அண்ணாமலை வளர்ந்துருவாரோ அப்படிங்கிற இன்செக்யூரிட்டி காரணமாக சில தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் அண்ணாமலையை புறக்கணிக்க பார்க்குறாங்க, 6 தொகுதிக்குள்ளே அடைக்க பார்க்குறாங்க. அதில் கடுப்பாக்கி தான் அண்ணாமலை விலகியிருக்காரு. அதனால பாஜக மேலிடம் அண்ணாமலையை காம்ப்ரமைஸ் பண்ணி அண்ணாமலையுடைய அந்த பவரை தமிழகம் முழுவதும் பயன்படுத்த பார்க்கணும். அப்படி பண்ணுனா டெஃபினட்டாக அதிமுக பாஜக கூட்டணி 37-38% வரைக்கும் அவங்களுடைய ஓட் ஷேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுவதற்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுக்குறத பார்க்குறோம். இதில் டிவிகே பாருங்கள் 19.2% டிவிகேவுக்கு கிடைக்கும் அப்படின்னு நியூஸ் 18 சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறது தான் விஜயுடைய டார்கெட்டு. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்டிஏக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் விஜய், டிவிகே அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ என்டிஏ சப்போர்ட்டர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இது 2. கடைசி என்னென்னா, இந்த சர்வே ரிசல்ட்டில் நாட் டிசைடட் கான்ட் சே அப்படிங்கிற கேட்டகரியில் 4.7% பேர் இருக்காங்க. அதாவது இன்னும் முடிவெடுக்கலை, யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் முடிவெடுக்கலை அப்படிங்கிறவங்க, இப்போதைக்கு சொல்ல முடியாது எங்களால் அப்படின்னு சொல்கிறவங்க 4.7%. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு, வெறும் 2%. அப்போது இந்த கான்சே நாட் டிசைடட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய 4.7% வாக்குகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாலே தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியும் என்டிஏனால் அப்படிங்கிற சில ஃபீட்பேக்ஸும் கமெண்ட்ஸும் வந்துக்கு இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், ரெண்டாவது விவேக் ராமசாமி இருக்கார்ல, ரிபப்ளிக் பார்ட்டியில் இருக்கார் அமெரிக்காவில். இளம் தொழிலதிபர்களில் ஒருவர், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவருக்கு 3வது குழந்தை பிறந்திருக்கு. அவருக்கு குழந்தை பிறக்கிறதெல்லாம் முக்கியமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். விஷயம் அது கிடையாது. மொதல் 2 பிள்ளைங்க பசங்க, இப்போ பிறந்திருக்கிறது பொண்ணு. இப்போ விவேக் ராமசாமி அவர்கள் அந்த பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்டியிருக்காங்க, பெயரோடு அறிவிச்சிருக்காரு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை. சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியிருக்காரு விவேக் ராமசாமி. இப்போ இதில் என்ன டிபேட்னா, சில பேர் தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க, தமிழ் மொழியை நாங்கள் தான் காத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பேரே இருக்காது, சமஸ்கிருதத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுடைய முக்கால்வாசி பேர் சான்ஸ்கிரிட் பேராக இருக்கும். ஆனால் வெளியில் சான்ஸ்கிரிட்டுக்கு எதிராக கோஷம் போடுறது, இது மாதிரியான இரட்டை நிலைப்பாடோட நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் இவர்கள் மத்தியில் சாவித்திரி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய தொழிலதிபர், ரிபப்ளிக் பார்ட்டியுடைய மிக முக்கியமான நிர்வாகி. இப்போ கூட ஓஹியோ மாகாண கவர்னர் பதவிக்கு போட்டியிட இருக்காராம். இப்போ இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம், ஒமர் அப்துல்லா இருக்கார்ல, தேசிய மாநாடு கட்சியுடைய தலைவர், ஜம்மு காஷ்மீருடைய முதல்வர். அவர் சட்டப்பேரவையில் பேசின ஒரு விஷயம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கான். அப்படி ஒமர் அப்துல்லா என்ன பேசியிருக்காரு தெரியுமா, அடிக்கடி பிரைம் மினிஸ்டர் மோடியை ஒமர் அப்துல்லா பாராட்டுறாரு. இப்போ கூட சமீபத்தில் சொல்லியிருந்தார், பட்ஜெட்டில் ஜம்மு காஷ்மீருக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்காரு மோடி அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பேசினார். அப்போ அடிக்கடி பாராட்டுறாரா, இது காங்கிரஸ்காரங்களுக்கு பிடிக்கல.
காங்கிரஸ்காரங்க தான் மோடி என்ன நல்லது பண்ணாலும் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துவாங்கள்ல, அதனால் அவங்களுக்கு பிடிக்கல. இதை சட்டப்பேரவையில் ஒமர் அப்துல்லா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. மோடியை பாராட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸுடைய தலைவர் தாரிக் அகமதுக்கு நான் மோடியை பாராட்டுறது பிடிக்கல, கோவப்படுறாரு. என் மாநிலத்துக்கு நல்லது பண்ணுறவங்கள நான் பாராட்டுவேன், என் மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை மோடி பண்ணிக்கிருக்காரு, எதிர்பார்க்கறத விட கூட பண்ணிக்கிருக்காரு, பாராட்டுறதுல என்ன தப்பு அப்படின்னு சட்டப்பேரவையில் காங்கிரஸுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. இதில் தேசிய மாநாடு கட்சி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.